மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் பல நல்ல வழிகளை காண்பிப்பதற்கு ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல ஒரு இடமாற்றம்ன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகி வராரு. இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் 4 கிரகங்கள், சுப கிரகமான அந்த குரு பகவான், பாவ கிரகமான அந்த சனி பகவான், நிழல் கிரகங்களான அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த 2 சர்ப்ப கிரகங்களும் தான் ஒருவருடைய வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதத்திற்கு ஒரு முறை நகலக்கூடிய கிரகங்கள். அதே சமயத்துல இந்த மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தான், ஒரு மாதத்திற்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வருட கிரகங்கள் தான் முழுமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் இந்த 4 கிரகங்கள் தசாபுத்தி இருக்கும்போது அந்த நீண்ட கால மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமையும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மிதுன ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த 2025 மிகவும் ஒரு புது பொலிவுடன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்க ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ஆகப்பட்ட அந்த கர்ம ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ராசியிலேயே சந்திரன் மீது குரு போகிறதுனால இந்த காலகட்டம் ஒரு இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியிலையும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு இன்றியமையாததா இருக்கு. அந்த இடமாற்றத்தை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ஆண்டு முழுவதுமே. இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி புதன், இந்த மிருகசீரிடத்திற்கு அதிபதி செவ்வாய். அந்த புதனும் செவ்வாயும் சேரும் போது உங்களுடைய திறமைகள் வெளியூர்களில், வெளிநாட்டில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான், வருடமாக தான் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் நீங்க உங்க வேலை அலுவலகத்துல உங்களுடைய பதவியும் உங்களுடைய ஸ்டேட்டஸும் உங்களுக்கே தெரியும், மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறீங்க, அசிங்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு செய்யாத தப்புக்கு நீங்க உங்களுடைய பேரை அங்க மேலிடத்துல சொல்லி அந்த வேலையை இழக்கக்கூடிய அளவிற்கு நீங்க மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த வேலையை 2024 இறுதியில நீங்க இழந்திருந்தாலும், இழக்கக்கூடிய ஒரு தருணத்துல 2025 உங்களுக்கு ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம்ன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வரப்போகுது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், ராகுவனுடைய ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமே இந்த திருவாதிரை தான். ராகுவனுடைய ஆட்சியான நட்சத்திரமே இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான். அப்படி இருக்கும்போது மிகவும் பலசாலிகளாக, ஒரு மன வலிமை இருக்கிறவர்களாக தான் இருப்பீங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதுலயும் இந்த ராகுல அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி. ஒரு சின்ன குழந்தை அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட அந்த குழந்தையினுடைய திறமை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊரே பேசும்படியா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஏரியால இருக்கிறவங்களே அந்த குழந்தைய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திர குழந்தை கூட மிக பெரிய அளவுல யோகமான ஒரு குழந்தையாக தான் இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது ராகுனுடைய நட்சத்திரம், இது வேண்டாத நட்சத்திரமா? நடராஜர் எந்த நட்சத்திரம்ங்க? திருவாதிரை நட்சத்திரம் தான். உலகையே ஆட்டி படைக்க போடுவர், அந்த பிரபஞ்சத்தையே ஆட்டுபவர் அந்த நடராஜர் தான். அந்த நடராஜருக்கே அந்த நட்சத்திரம் இருக்கும் போது
நம்மளுடைய குழந்தைகள் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல நம்ம தான் கர்வம் கொள்ளணும். உங்களுக்கு இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சொத்துக்கள் சேருவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் 4ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் சொத்து சம்பந்தமான நிறைய வழக்குகளை கொடுத்துட்டாரு. அந்த சொத்துக்களுக்கு உண்டான ஒரு கடனை அடைக்க முடியாம, ஹோம் லோனை கட்ட முடியாம சில பேருக்குலாம் அந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே ஜப்தியில போகக்கூடிய ஒரு நேரம். அந்த பேங்கே அந்த சொத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நான் எப்படியாவது பேசி அந்த சொத்தை என்னால மீட்டு எடுக்க முடியும் அப்படின்ற அந்த திறமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த திறமை தான் இந்த 2025 அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது. இந்த 2000 திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். என்ன கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பீங்க. ஏன்னா மனைவியினுடைய முடிவை கேட்கறதா இல்ல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய முடிவை கேட்கறதா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் நீங்க வாழ்க்கையில் நேர்மையாக இருந்ததுனால கடந்த 3 வருடங்களாக நீங்க பட்ட கஷ்டங்கள் மிக சிறியதா மிக பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் விபத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடுமையான கடன்கள், இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு எழுந்து வந்துட்டு இருக்கிறீங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 2025 மிக சிறப்பான ஒரு தொடக்கமாக தான் இருக்க போகுது. இந்த 2025ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதுங்க. உங்க கையில வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு தொழில் செய்யறோம், அங்க வாய்ப்புகளே இல்லைன்னா எப்படி தொழில் செய்ய முடியும் மேடம்? வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு, பணம் தான் கையில இல்லை. அந்த பணமும் உங்களே தேடி வரக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் உங்க ராசியிலேயே வந்துட்டாரு. அந்த 4ஆம் இடத்துல இருந்து மூலதனம்ன்றது அந்த 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் ரிலீவ் ஆகி வந்துட்டார். கண்டிப்பா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வரப்போறாங்க. உங்க தொழிலை தேடி மூலதனம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சில பேருக்கு அரசாங்கம் சம்பந்தமான நிறைய இடமாற்றங்கள் இந்த வருடம் காத்துட்டு இருக்குது. அந்த இடமாற்றத்தை நீங்க ஒப்புக்கொண்டு அந்த மாற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அடுத்த ஒரு 3 வருடத்திற்கு உங்களை அசைக்கவே முடியாது. யாராலையும் உங்களை அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நபர்கள்னா இந்த மிதுன ராசி நபர்கள் தான். மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலைகளை கொண்ட பெண்கள். கலைகள்னா பாத்தீங்கன்னா ஆர்ட் ஃபீல்டுல மிகப்பெரிய திறமைசாலிகள்னா மிதுன ராசி பெண்கள் தான். ஒரு கையில பாத்தீங்கன்னா வேலைக்கும் சொல்லுவாங்க, இடையில நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணுவீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா இரவு 12 மணி வரைக்கும் தொடர்ந்த ஒரு வேலையிலே இருக்கக்கூடிய பெண்கள்னா நீங்க மிதுன ராசி பெண்கள் தான். அந்த அளவிற்கு திறமைகள் இருந்து எங்களால சம்பாதிக்க முடியல மேடம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய வருமானத்திற்காக நான் ஓடி நாயா ஓடி என்னுடைய எலும்புகள் தேய்ந்ததுதான் மிச்சம். அந்த அளவிற்கு நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அந்த ஓடுனதுக்கு ஏத்த ஒரு வருமானம் இந்த 2025 உங்களுக்கு கொடுக்க போகுது. பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள்னா நீங்களாக தான் இருக்க போறீங்க மிதுன ராசி பெண்கள். நீங்க சொந்தமா தொழில் தொடங்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அதை தொழிலை தொடங்குங்க, ஒரு நல்ல வளர்ச்சியை. ஏன்னா அஷ்டம சனியில நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க. உங்க கணவர் வீட்டாய் சார்ந்தவர்கள் உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடம். இந்த வருடத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். மிதுன ராசியில செலக்டடா நம்ம சொல்லணும்னா சினி ஃபீல்ட்ஸ்ல, மீடியா ஃபீல்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த மீடியா ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்க வாய்ப்புகளே எங்களுக்கு வரமாட்டேங்குது. கடந்த 2-3 வருடங்களாக எங்களுக்கு வாய்ப்புகளே இல்லை மேடம். நானும் யாரெல்லாமோ பிடிச்சு போயிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை. சில பேர் இந்த செக்யூரிட்டியா வேலை பார்ப்பாங்க, பெரிய அந்த சினி ஆர்டிஸ்டோட செக்யூரிட்டியா கூட வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் கடந்த காலத்துல வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு மீண்டும் மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு
ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே ஏற்ற வருடமாக தான். நீங்க நினைத்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கை கொடுவதற்கும், நீங்க நினைத்த மாதிரி அதை அச்சீவ் பண்றதுக்கும், டார்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% டிக் மார்க் தான் போடணும் இந்த 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திர அன்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க வச்ச டார்கெட், இந்த வச்ச குறி தப்பவே தப்பாது. 2025 மிக அற்புதமான ஒரு வருடமாக தான் இருக்க போது 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி, திருக்கணிதப்படி இந்த 2025 நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா 2025 எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.